எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கட்சி தலைவர் சொன்னது மாதிரி இந்த உதவி ஆய்வாளர் தேர்வு அதில் முறைகேடு நடந்திருக்கு. இந்த உதவி ஆய்வாளர் தேர்வு பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைங்கள்லாம் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கிறாங்க. இந்த டைமிங் டெக்னாலஜிஸ் கம்பெனி கட்சி தலைவர் அவர் சொன்னது போல அது ஜம்மு காஷ்மீர்ல சத்தீஸ்கர்ல பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல அந்த அதாவது தேர்வு செய்த ஃபயர் சர்வீஸ்ல தேர்வு செய்த 106 பேரை அவங்கள ரத்து பண்ணிட்டாங்க. இது முறைகேடான தேர்வுன்னு சொல்லி டைமிங் டெக்னாலஜி ஃப்ராடு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அந்த 106 பேருடைய தேர்வை ரத்து செஞ்சுட்டாங்க. அதே போல சத்தீஸ்கர்ல கான்ஸ்டபிளுடைய தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பேர்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கம்பெனிய இவங்க தேர்வு செஞ்சுக்கிறாங்க புதுச்சேரி அரசு 2025. அதாவது இந்த தேர்வுக்கு அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி தகுதி தேர்வுக்கு பிசிக்கல் டெஸ்டுக்கு செய்யறதுக்காக அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிளாக் லிஸ்ட் கண்டக்ட் செஞ்ச கம்பெனி 5 வருடத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான எந்த மாநிலத்திலேயும் அவர்களை இது போன்ற தேர்வு செய்வதற்கு உத்தரவு கொடுக்க கூடாது. இது விதிமுறையை மீறின செயல். அது மட்டும் இல்லாம தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தங்களுக்கு சாதகமாக இருப்பவர்களுக்கு மற்றும் அந்த தகுதி வரணுன்ற சூழ்நிலையில நிறைய பேரை அவங்க இந்த ஓட்ட பந்தயத்துல அவங்க நேரத்தோட ஓடல டைமோட ஓடலன்னு சொல்லி ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் முழுமையா இந்த உதவி ஆய்வாளர் தேர்வுல முறைகேடு செய்திருக்கிறது. அவசரமா எழுத்து தேர்வு நடத்தியிருக்கிறாங்க. இதை உடனடியா ரத்து செய்யணும். ரத்து செய்து வெளிப்படைத்தன்மையோட நீங்க செலக்ட் பண்ற நீங்க தேர்வு செய்கின்ற அந்த நிறுவனம் தகுதி உள்ள நிறுவனமா இருக்கணும். அது இல்லாம ஏற்கனவே கிரிமினல் வழக்கு போடப்பட்டு விசாரணை நடக்கிற அந்த கம்பெனியை வச்சு நீங்க செய்யும் போது இதுல உள்நோக்கம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கட்சி தலைவர் கோரிக்கை வச்சிருக்காரு. நானும் கோரிக்கை வச்சிருக்கேன். அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 10 பேருக்கு இங்க நாங்கள் இல்லாத சமயத்தில் அதாவது தலைவர் ராகுல் காந்தி அவருடைய உருவப்பமையை எரிச்சிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அகில இந்திய அளவில் நடந்த ஏஐ மாநாட்டில் சீன நாட்டை சேர்ந்த கண்டுபிடிப்பு தாங்கள் செய்ததாக கோல்கொண்டா யூனிவர்சிட்டி ஆனது பல்கலைக்கழகமானது ஒரு தவறான தகவலை கொடுத்து அதை அவர்கள் அங்கே கொண்டு வந்ததன் காரணமாக இந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற குடியரசுத் தலைவர் வந்திருக்கிறார்கள், பிரதமர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஏமாற்றுகின்ற வகையிலே இவர்கள் செயல்பட்டது முறைகேடானது. இந்த ஏஐ மாநாட்டிய பிரதமர் மோடி அவர்கள் அதாவது அதனுடைய புனிதத்தன்மையை குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தினர் அங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கும் புதுச்சேரிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இதுவரை 3 முறை புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அளவுக்கு தாக்க வந்தாங்க. மரியாதைக்குரிய செல்வ கணபதி அவர்கள் தலைவராக இருந்த சமயத்தில் ஒரு முறை, 2வது மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள் தலைமையில மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றத்துல தீப ஏற்றத்துல அது அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு முதல் கையெழுத்து போட்டான்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம். இப்ப 3வது இளைஞர் அணி ஒரு குடும்பாவே எரிச்சிருக்கிறாங்க.
இது பாரதிய ஜனதாவுக்கு இது தொடர் கதையா இருக்குது. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நாங்க முடிவு செஞ்சு ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்தணும். பாரதிய ஜனதா அலுவலகத்துக்கு முன்பாக போய் போராட்டம் நடத்தணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த, அதாவது நேத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தவங்களாம் கல்லெடுத்து தாக்குறதும் தடியை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை அடிக்க வருவதுமான செயல் அங்கே நடைபெற்றது. இதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பாருங்க, இதோட காட்டுங்க. பாருங்க, பாருங்க, அவங்க கையில தடி இருக்குது. நாங்க காங்கிரஸ் கொடியோட போய் காங்கிரஸ் கொடியை கையில பிடிச்சி போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அந்த ரவுடி கூட்டம் தடியோட எங்களை தாக்க வராங்க. நாங்க கொடியோட போறோம், அவங்க தடியோட எங்களை தாக்க வராங்க. இதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரவுடி கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனா காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, எங்க சம்பவம் நடந்தது முந்தா நாள் காலையில, அதுக்கு முதல் நாள் மாலையில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தலைவர் ராகுல் காந்தி குடும்பமே எரிச்சாங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை கைது செய்யாம காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கைது செய்யலாம். காவல்துறை எப்படி பாரபட்சமா செயல்படுது, ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டது இது மிகப்பெரிய உதாரணம். அதற்கு பிறகு நாங்கள் தலையிட்ட பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எங்க ஆளுகளை கைது செய்யப்பட்டவங்களும் பெயில்ல விட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அராஜகத்திற்கு புதுச்சேரியில் உள்ள காவல்துறை துணை போகிறது. இது எத்தனை மாசம் நீடிக்கும்? ஏப்ரல் தேர்தல் வரப்போகுது. பாரதிய ஜனதா கட்சி கதை முடிஞ்சிடும், என்ஆர் கதையும் முடிஞ்சிடும். ஆனா இவர்கள் இந்த காவல்துறை நடுநிலையா செயல்பட வேண்டியவங்க பாரபட்சமா செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியர் ஒரு தரக்குறைவா, ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மகளிர் அணி தலைவர் தரக்குறைவா பேசியிருப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதாவது பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற, அரசியல் வேற. யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்யக்கூடாது. இது அரசியல் நாகரிகம். இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தரம் தாழ்ந்த கட்சி, ரவுடிகள் கட்சி, புதுச்சேரி மாநிலத்துல மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சி என்பது தெளிவா தெரியும். அதனால இந்த காவல்துறை இந்த தடியை வச்சுக்கின்னு எங்களை தாக்க வந்தவங்க, கல்லால் அடிச்சவங்க பேர்ல நிறைய பேர்ல நடவடிக்கை எடுக்கல. அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கல. எங்க கட்சிக்காரங்க பேர் கொடியை வச்சு போன பேர்ல நடவடிக்கை எடுத்துட்டு தடி எடுத்து அடிக்க வந்த பேர்ல நடவடிக்கை எடுக்கல. இத நாங்க இதை விடமாட்டோம். கண்டிப்பா அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். யார் தடியை வச்சிருந்தாங்கன்றது ஆதாரத்தோட இருக்குது. தடியை வச்சு தாக்க தெளிவா தெரியுது. அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும்.